நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸு. படம் ஆரம்பிக்கும் வந்தவங்க சச்சு, நான் பின்னாடி கொஞ்சம் வந்தோம். அப்படிதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நினைவுகள் வந்து நான் சினிமாவில் வந்து ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்தி, பாலானந்த் உங்ககிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணார்ல சார், பாலானந்த் அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டார். ஆமாம், ராம்தாஸ் அதுக்கு மேலே. அதனால பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த நேரத்தில். அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்தையும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், ரொம்ப ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்காரா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸில் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையும் நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி தான் தைரியம் கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்டர் சொல்கிற கருத்து தானே ரவிக்குமார் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி, ஜெயராம் மீனாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து, மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்தான், ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டுக்கலாம் அந்த மாதிரி? அப்போ மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, ரமேஷ் கண்ணா, ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போ டைரக்டராக? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித்தை இப்போ தலை சொல்கிறான் ஏகே, அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளில் தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை. இப்போ அவர் அதனால் படங்கள் நிறைய பண்ண முடியல பாவம். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போகிறதுக்கு இருக்கார். அதனால் அவருக்கும், தமிழக முதல்வருக்கும், உதயநிதி எல்லாருக்குமே, துணை முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அது நாங்கள் ரொம்ப காலமாக செல்வனி சார் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டால் 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடுறோம். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபேர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு, பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பார்க்குறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசான் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், பேரகைன். இந்த பக்கம் பெருசாக கேசினோ இருக்கும், பக்கத்தில் கெய்ட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான், எங்கே போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டலில் சரவண பவன், ஆடையார் ஆனந்தபவன் இந்த மாதிரி ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சின்ன படங்கள் வளரும். இல்லை வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால் படம் பார்க்கல. அதனால் சின்ன படங்கள் வரலை. சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால் அதற்கான வழியை பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி பண்ணணும். வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சார் போய் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டார். அதே மாதிரி அறிவுமதி, எங்கே அவர் அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கம் ஐயா, நான் அப்பொழுது கேட்டு எங்கப்பா அந்த கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர். ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வேணாம், எங்கே அவர் ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்த படத்தில். நான் எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன்? எனக்கு தெரிஞ்சே சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான், இளையதிலங்க பிரபு மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன்ட். அன்னைக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமா இல்லை, சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்களும் பூஜிதாவும் ரொம்ப
வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லாரும் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான், பின்னாடி அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறானா ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரியாது, அவனும் கூட வச்சு ஒரே மாதிரி ஆடும், எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லினா நம்ம இந்த பாட்டை ரசிப்போம், பாட்டு நல்லா இல்லைனா கூட அழகாக பார்ப்போம். இப்போ இசையும் சேர்ந்து கதையும் சேரும்போது படம் பெரும்பாலும் வரும். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், நிச்சயமாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டிலே சொல்ல நீங்கள் இல்லை சார், படம் முடியவங்க டைட்டில் சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அப்புறம் KR விஜய் மன்னன் நடித்தேன் படம். கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் கழிச்சு டைட்டில் சொன்னாங்க, அப்போ ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்போல்லாம் யோசிக்கிறது இல்லை யார். பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண கூட டைம் இல்லை டைரக்டர்கள் இப்போ, அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரமில்லை சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அது ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால் நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும், அதுக்கு சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி.